சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. திமுகவுடனான கூட்டணியில் தொகுதி பங்கீடு நடைபெறும் நிலையில் முதலமைச்சருடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்திப்பு நடைபெறவுள்ளது. திமுகவுடனான கூட்டணியில் தொகுதி பங்கீடு நடைபெறும் நிலையில் முதலமைச்சருடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி பங்கீடு தொடர்பாக இதுவரையிலும் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை மட்டுமே நடத்தியிருக்கிறார்கள். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக திமுக தரப்பிலிருந்து அழைப்பு கொடுக்கப்பட்ட போதிலும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கூட்டங்கள் இருப்பதனாலும் உட்கட்சியினுடைய குழு கூடக்கூடிய நிகழ்வுகள் இருப்பதனாலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு வர முடியவில்லை என கடந்த 2 நாட்களாக தகவல் தெரிவித்திருந்தனர். இந்த சூழல்ல அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை 3 ஆகவும் அதற்கு திமுக முன்வந்திருக்க தொகுதிகளுடைய எண்ணிக்கை 2 எனவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது முதலமைச்சருடன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்திருக்கிறார். தலைமை செயலகத்தில் இந்த சந்திப்பானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சருடன் ஏற்கனவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பாகவே சந்திக்க வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த முறை 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்த உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தையின் போது விடுதலை சிறுத்தைகளுடைய விருப்ப தொகுதி பட்டியல்களானது வழங்கப்பட்டிருந்தது. அதில் 4 தனி தொகுதிகள் கேட்கப்பட்டு அதில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் 3 பொது தொகுதிகளுக்கு விருப்பம் தெரிவிக்கப்பட்டு அதில் 1 தொகுதி ஒதுக்க வேண்டும் எனவும் மொத்தம் விடுதலை சிறுத்தைகளுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணியில் 3 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடக்கத்தில் இருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைத்திருக்கின்றன. இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த முறை கொடுத்தது போலவே 2 தொகுதிகளை கொடுப்பதற்கு திமுக முன்வந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த சூழலில் 3வது ஒரு பொது தொகுதியை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையில விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருப்பதாகவும் கட்சியினுடைய கட்டமைப்பு உள்ளிட்டவைகளை மேற்கோள் காட்டி இந்த முறை கூடுதலாக ஒரு தொகுதி பெற வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை உறுதியாக இருப்பதனால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தாமதமாகுவதாக அந்த பேச்சுவார்த்தைக்கு இழுபறி நீடிப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமா இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது திருமாவளவன் சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்து வருகிறார்.